ஓம் சாந்தி. 10/2/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தந்தையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு வழி கிடைத்து கொண்டிருக்கின்றதோ அதன்படி நடந்து கலியுக மனிதர்களை சத்யுக தேவதைகளாக ஆக்கக்கூடிய மேன்மையான காரியம் செய்ய வேண்டும். ராவன் அனைவருக்கும் சாபம் கொடுத்து விட்டதனால் அனைவரும் துக்கமானவர்களாக ஆகிவிட்டனர். தந்தை ஆஸ்தி கொடுக்கின்றார், ராவணன் சாபம் கொடுக்கின்றது என்பதனை உலகத்தினர் அறியவில்லை. தந்தை ஆஸ்தி கொடுத்தால்தான் பாரதவாசிகள் இந்த அளவுக்கு சுகமானவர்களாக, சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகியிருந்தனர், பூஜைக்கு உரியவர்களாக உள்ளனர். சாபம் அடைவதனால் பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றனர். குழந்தைகள் இங்கு மதுவனத்திற்கு பாப் தாதாவிடம் வருகின்றனர். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். அனைத்து பக்தர்களும் பகவானிடத்தில் என்ன விரும்புகின்றனர்? ஜீவன் முக்தி. இப்பொழுது இருப்பது ஜீவன் பந்தனம். பந்தனத்திலிருந்து விடுவியுங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். நீங்கள் தான் தாய் தந்தை என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆனால் இதன் பொருளை யாரும் அறியவில்லை. தந்தை அரைக்கல்பத்திற்கான ஆஸ்தி கொடுக்கின்றார், ராவணன் சாபத்தை கொடுக்கின்றான். இதனை குழந்தைகள் அறியாமல் இருக்கிறார்கள். நாம் அனைவரும் சாபம் அடைந்திருக்கின்றோம் என்பதனை உலகத்தினர் அறியவில்லை. பாபா நம்மை தூய புத்தி உடையவராக ஆக்குகின்றார், ராவணன் அசுத்த புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றது. தந்தை இப்பொழுது நம்மை ராவணன் சாபத்திலிருந்து விடுவிக்கின்றார். உங்களை தவிர வேறு யாருக்கும் தந்தையின் மீது அன்பு கிடையாது. நாயகன் நாயகிகளுக்கிடையே அன்பு இருக்கும் அல்லவா? அந்த நாயகன் நாயகிகள் ஒரே ஒரு பிறப்பிற்காக. நீங்கள் அனைவரும் நாயகனாகிய எனக்கு நாயகிகளாக இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் நாயகனாகிய ஒருவனைத்தான் நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது நான் கூறுகின்றேன், இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் யதார்த்த முறையில் நினைவு செய்யுங்கள். நினைவு செய்வதன் மூலம்தான் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். சத்தியுகத்தில் நினைவு செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இது நரகமாகும். இதை சொர்க்கம் என்று கூற மாட்டோம் அல்லவா? செல்வந்தர்களாக இருக்கும் பெரிய மனிதர்கள் நமக்கு இதுவே சொர்க்கம் என்று நினைக்கின்றனர். பக்தி மார்க்கத்திலும் அளவற்ற செல்வம் எவ்வளவு இருந்தது. அதன் மூலம்தான் சோமநாத் கோயில் கட்டினர். ஒவ்வொரு சிலையும் ₹1,00,000 மதிப்புடையதாக இருந்தது. அவைகள் அனைத்தும் எங்கு சென்று விட்டன? எவ்வளோ கொள்ளையடித்து சென்றனர். முஸ்லிம் கொண்டு சென்று மசூதி போன்றவைகள் கட்ட பயன்படுத்தினார்கள். ஷிவ் பாபா வருவதே பாரதத்தில்தான். யார் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி தந்தையின் சேவையை செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மாலை என்பது உருவாகின்றது. இவர்கள் யாருடைய மாலையை உருட்டுகின்றார்கள் என்று கிறிஸ்துவர்கள் கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். ஆனால் மிக அன்போடு மாலையை ஜபிக்கின்றார்கள். பழமையிலும் பழமையானது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். அதற்கு முன் வேறு எதுவும் இருக்கவே முடியாது. மற்ற அனைத்தும் 2500 ஆண்டுகளுக்கு பழமையானதாகத்தான் இருக்கும். ராவண வம்சத்தினர்கள் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். அனைவரும் முக்தி தாமத்திலேயே இருப்பார்கள். மற்றபடி ஞானம் படிக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே வரிசை கிரமமாக சொர்க்கத்துக்கு வருவீர்கள். படிப்பில் கவனம் செலுத்தவில்லை என்றால் தேர்வில் தோல்வியடைந்து விடுவீர்கள். படித்து மற்றும் கற்பித்து கொண்டே இருந்தால் குஷியும் ஏற்படும். ஆத்மா எப்பொழுது தூய தங்கமாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் அதில் தாரணை நன்றாக ஏற்படும். தங்க பாத்திரம் என்றால் தூய்மையாக இருப்பதாகும். யாராவது தூய்மை இல்லாதவராக ஆகிவிட்டால் ஞானம் என்பது கூற முடியாது. இப்பொழுது நாம் தூய ஆத்மாவாக ஆக வேண்டும். வெற்றி மாலையில் வருவதற்காக தந்தைக்கு உதவியாளர்களாக ஆகி சேவை செய்ய வேண்டும். ஒரு நாயகனுடன் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும்.
தனது மிகச் சரியான லட்சியம் குறிக்கோளை முன்வைத்து முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளர்களாக ஆகி மனிதனை தேவதையாக ஆக்கும் சிரேஷ்ட காரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி எனும் பெருமிதத்துடன் என்றென்றும் மலர்ந்த முகத்துடன் அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவராக ஆகுக. வெற்றி ரத்தனங்களின் நினைவாக தந்தையின் கழுத்தில் வாழையாக இன்று வரையும் பூஜை செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே என்றென்றும் தந்தையின் கழுத்து மாலையாக விளங்கும் வெற்றி ரத்தனம் என்னும் பெருமிதம் இருக்கட்டும். நாம் உலகுக்கே எஜமானரின் குழந்தைகள். நமக்கு கிடைத்த வேறு எவருக்கும் கிடைக்க முடியாது. இந்த குஷியும் பெருமிதமும் சதா உடன் இருந்தால் எந்தவித ஈர்ப்பிலிருந்தும் விலகி இருப்பீர்கள். சதா வெற்றியாளரே என்றென்றும் முக மலர்ச்சியுடன் இருப்பார்கள். ஒரு தந்தையின் நினைவில் ஈர்ப்பில் மட்டுமே ஈர்க்கப்படுவார்கள். ஒருவரின் நினைவில் மூழ்குவதே ஏகாந்தவாசி ஆகுவதாகும். இப்போது அனைவரும் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுத்து இறுதி நேரத்தை அருகே கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் வையுங்கள். ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்தே ஆக வேண்டும். ஆனால் இந்த எண்ணம் செயலில் வரும்போது அது நிகழும். எங்கு ஒற்றுமை உறுதித்தன்மை இருக்குமோ அங்கு நடக்காத காரியமும் நடந்தே தீரும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.